நாம் அறிந்திராத பல அரிய தகவல்களை நமக்கு அழகு தமிழில் வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் வீடியோலை வாணிகத்தின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். இந்தியாவில் சட்டத்தின் ஆட்சிதான் நடந்து கொண்டிருக்கிறதா என்பது பல நேரங்களில் நம்முடைய சந்தேகத்திற்கு உரியதாக ஆகியிருக்கிறது. குறிப்பாக வட மாநிலங்களில் மிக கடுமையாக தனி மனிதர்கள் சட்டங்களை தங்கள் கைகளில் எடுத்துக்கொள்ளுகிற போக்கை நாம் அன்றாடம் நாளேடுகளில் பார்க்கிறோம். மிக அண்மையில் ராஜஸ்தானில் கூடிய ஒரு காப் பஞ்சாயத், இந்த காப் பஞ்சாயத் என்கிற சொல் அண்மை காலமாக இந்தியா முழுவதும் அறியப்பட்டிருக்கிறது. அது ஒரு இந்தி சொல்லாக இருக்கலாம். ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கிற குறிப்பிட்ட ஆதிக்க சாதியைச் சேர்ந்தவர்கள் அமர்ந்து கொண்டு நீதி வழங்குவது என்பதுதான் அந்த பஞ்சாயத்து. அதற்கு பெயர் காப் பஞ்சாயத்து. இந்த காப் பஞ்சாயத்து ராஜஸ்தானில் அல்வகாட் என்கிற பகுதியில் கூடுகிற போது அவர்கள் ஒன்றை பெருமையாக தெரிவிக்கிறார்கள். நாங்கள் எங்கள் பஞ்சாயத்தில் பெண்களை கல்லூரி வரை சென்று படிக்க அனுமதிக்கிறோம் என்கிறார்கள். அனுமதிக்கிறோம் என்று சொல்லுவதே எவ்வளவு பிற்போக்குத்தனமானது! இது இரண்டு செய்திகளை நமக்கு தருகிறது. அப்படியானால் இன்னும் சில பகுதிகளில் சில காப் பஞ்சாயத்துகள் பெண்களை படிப்பதற்கே அனுமதிப்பதில்லை போல் இருக்கிறது என்று தெரிகிறது. இவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் அனுமதிக்கிறோம், ஏதோ போனால் போகட்டும் என்று, பெண்கள் படிக்கட்டும் என்று. 20ஆம் நூற்றாண்டின் மத்தியிலேயே பெண்கள் நாடு முழுவதும் படிக்க தொடங்கிவிட்டார்கள். ஆனால் நாங்கள் பெண்களை மேல் படிப்புக்கு செல்வதற்கு அனுமதிக்கிறோம். ஆனாலும் இந்த இளம் பெண்கள் கைகளிலே இந்த கை தொலைபேசிகளை வைத்திருப்பதை தடை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். இது ஒரு தனி மனித உரிமை. எதற்காக தடை செய்ய வேண்டுமாம்? அவர்கள் சொல்லுகிறார்கள், இளம் பெண்கள் இந்த கை தொலைபேசிகளை கையிலே வைத்திருக்கிற காரணத்தினாலே தான் கள்ளக்காதலுக்கு ஆளாகி விடுகிறார்கள். நமக்கு இந்த சொல் புரியவில்லை. பொதுவாகவே காதலில் நல்ல காதல், கள்ளக்காதல் என்று பிரிப்பது விவாதத்திற்கு உரியது. அப்படியே இந்த கள்ளக்காதல் என்கிற சொல் எங்கே பயன்படுத்தப்படும் என்றால், திருமணம் ஆன ஒரு பெண் அல்லது திருமணம் ஆன ஒரு ஆண் இன்னொருவரை காதலிக்கிற போதுதான் அந்த காதலை கள்ளக்காதல் என்பார்கள். இவர்கள் இளம் பெண்கள் கள்ளக்காதலில் ஈடுபடுகிறார்கள் என்கிறார்கள். எனவே இவர்கள் காதலையே கள்ளத்தனமானது என்று கருதுகிறார்கள். எனவே கை தொலைபேசிகளை பெண்கள் வைத்து கொள்ளக்கூடாது என்று அந்த காப் பஞ்சாயத்து ராஜஸ்தானிலே ஒரு சட்டத்தை நிறைவேற்றுகிறது. அதை நாடு சமூகம் பார்த்து கொண்டிருக்கிறது. இதைவிட கொடுமை என்ன என்றால், வடமாநிலத்தில் இருக்கிற இன்னொரு காப் பஞ்சாயத் இன்னொரு பெரிய உத்தரவை வழங்கி இருக்கிறது அல்லது அறிவிப்பை செய்திருக்கிறது. என்ன அறிவிப்பு என்றால், இந்த காப் பஞ்சாயத்துகளை கேலி செய்து இந்தியிலே ஒரு திரைப்படம் எடுத்திருக்கிறார்களாம். பிகே என்று ஒரு படம் வந்தது. அந்த படம் கடவுளையே கேலி செய்து படம் எடுத்தது. அதற்கு ஒரு பெரிய வரவேற்பு. அந்த படம் இதுவரையில் இல்லாத அளவுக்கு பணத்தையும் அது வசூல் செய்திருக்கிறது. இப்போது இந்த காப் பஞ்சாயத்துகளை கேலி செய்து அங்கே வழங்கப்படுகிற தீர்ப்புகளெல்லாம் எப்படி இருக்கின்றன என்று எள்ளல் சுவையோடு அந்த படம் சொல்லி இருக்கிறதாம். அதற்கு காப் பஞ்சாயத்து என்ன அறிவிப்பு கொடுக்கிறது என்றால், அந்த படத்தை எடுத்திருக்கிற திரைப்பட இயக்குனரின் தலையை வெட்டி கொண்டு வருகிறவனுக்கு 51 எருமை மாடுகள் பரிசளிக்கப்படும். இது நாளேட்டில் வந்திருக்கிறது. இப்போதுதான் நான் முதலில் சொன்ன செய்தி, நம் நாட்டில் சட்டத்தின் ஆட்சிதான் நடக்கிறதா என்று கேட்க தோன்றுகிறது. தலையை வெட்டி கொண்டு வந்தால் 51 எருமை மாடுகளை பரிசாக அளிக்கிறோம் என்று சொல்லுவது கொலை குற்றம் இல்லையா? இந்நேரம் சட்டம் தன் வேலையை செய்திருக்க வேண்டாமா? இப்படி சொன்ன அந்த காப் பஞ்சாயத்து தலைவர்கள் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டாமா? ஆனால் இதுவரையில் அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. காரணம், அங்கே இருக்கிற அரசியல்வாதிகள், அரசு, சட்டம், காவல்துறை எல்லாம் அவர்களை பார்த்து பயப்படுகிறது என்று சொன்னால், பெருவாரியான வாக்குகளை கொண்ட சாதியின் தலைவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் சொன்னால் அந்த சாதியினரின் வாக்குகள் தங்களுக்கு விழுகாது என்கிற அச்சம் இருக்கிறது என்று சொன்னால், நாட்டை அவர்கள் கையில் கொடுத்து விட்டு போய்விடுகிறோம் என்றுதான் பொருள். சட்டம் இந்த நாட்டை ஆள்கிறது என்று ஒரு நாளும் நாம் சொல்ல முடியாது. எனவே பெண்கள் கை தொலைபேசி வைத்து கொள்ளலாமா கூடாதா என்று தீர்மானிக்கிற
ஒருவன் தலையை வெட்டி கொண்டு வந்தால் இத்தனை எருமை மாடுகளை பரிசளிக்கிறோம் என்று கூறுகிற ஒரு அநீதியான, அட்டூழியமான, சட்டத்திற்கு புறம்பான போக்கு வெளிப்படையாக நாட்டில் நிலவி கொண்டிருக்கிறது. இது ஒன்றும் மறைமுகமாகவோ இரகசியமாகவோ நடைபெறவில்லை. அவர்கள் வெளிப்படையாக சொல்லுகிறார்கள். அவர்களினுடைய அறிவிப்பு ஏடுகளில் வருகின்றன. ஆனால் அரசாங்கம் எதுவும் செய்யவில்லை, காவல்துறை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு தேசத்திற்கு அவமானம் இல்லையா? இந்த போக்கு வட மாநிலங்களிலே தான் இருக்கிறது என்று நாம் கருதி கொண்டிருந்தோம். இந்த நச்சு மரத்தின் அந்த செடிகள், விதைகள் மெல்ல தமிழகத்தை நோக்கியும் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழகத்திலேயும் ஒரு பெண் ஒரு இளைஞன் காதலிக்கிறார் என்று சொன்னால், அந்த குறிப்பாக அந்த இளைஞன் தலித் சமூகத்தைச் சேர்ந்தவனாக இருக்கிறான், அந்த பெண் இன்னொரு சாதியைச் சேர்ந்தவள் என்று சொன்னால், அந்த பையனினுடைய கழுத்து அறுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். தண்டவாளத்தில் தூக்கி இளைஞர்கள் வீசப்படுகிறார்கள். இந்த கொடுமைகளை பார்க்கிற போது சிலர் என்ன கேள்வி கேட்கிறார்கள் என்றால், பெரியார் மண் என்று சொல்லுகிறீர்களே, பெரியாரியம் இங்கே தோற்று போய்விட்டதா என்று கேட்கிறார்கள். பெரியாரியம் தோற்று போய்விட்டதென்றால் பிறகு வேறு எந்த ஈயம் வெற்றி பெற்றிருக்கிறது என்று சொல்ல வேண்டும் இல்லையா? வேறொன்றுமில்லை, சாதியம் வென்று கொண்டிருக்கிறது என்று பொருள். சாதியம் வென்று கொண்டிருப்பது யாருக்கு பெருமை தரும்? எந்த ஒரு கட்சிக்கும் எந்த ஒரு அமைப்புக்கும் அது பெருமை தர முடியாது. ஏனென்றால் வெளிப்படையாக சாதியை நியாயமானதென்று யாரும் ஏற்பதில்லை. 1929ஆம் ஆண்டு செங்கல்பட்டில் நடைபெற்ற முதல் சுயமரியாதை மாநாட்டில் சாதி பட்டங்களை தூக்கி எறியுங்கள் என்று சொன்ன மண் இந்த மண். இன்றைக்கு மீண்டும் மீண்டும் சாதி பெயர்களை தங்கள் பெயர்களோடு ஒட்டி வைத்துக் கொள்ளுகிற ஒரு போக்கு வருகிறது. அதனையும் தாண்டி சாதி மாறி காதலிக்கிறவர்கள், அதிலேயும் இருவரில் ஒருவர் தலித்தாக இருந்தால் கைகால்களை வெட்டுவது, கழுத்தை அறுப்பது என்கிற போக்கு தமிழ்நாட்டிலும் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்றால், காப்பஞ்சாயத்து என்கிற பெயர் இல்லையே தவிர அந்த பெயர் இல்லாமலே அதே அட்டூழியம் தொடர்ந்து இங்கேயும் நடந்து கொண்டிருக்கிறது என்றுதான் ஆகும். எனவே மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தருணமாக இது இருக்கிறது. எந்த சாதியில் பிறந்திருந்தாலும் அந்த சாதியில் இருக்கிறவர்கள் கூட தங்களினுடைய சுயசாதி எதிர்ப்பை முன்னெடுத்து இந்த நாட்டில், இந்த மண்ணில் ஜனநாயகம்தான் இருக்க வேண்டும், சமத்துவம்தான் இருக்க வேண்டும் என்று சமத்துவத்தை நோக்கிய போராட்டத்திற்கு ஜனநாயகவாதிகள் அனைவரும் ஒருங்கிணைய வேண்டிய காலகட்டம் இது என்பதைத்தான் அங்கே இருக்கிற பஞ்சாயத்துகளும் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த அட்டூழியங்களும் நமக்கு எடுத்துரைக்கின்றன.